இல்லையா? புரியுது யாரு கத்தோடைக்கிறது உங்களோட இருப்பதாக. ஆமென். எடுத்துக்கோ 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆமென். நோட்டு படிங்க. அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். ஆமென். யார் அந்த இருவர்? அக்கறைக்கு போன யார் அந்த இருவர் சொல்லுங்க? எலியாவும் எலிசாவும். ஆமென். இந்த எலியா யாரு எல்லாம் தெரியுமா? எலியா அவன் இப்ப எங்க போகணும்? பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆமென். எலியா இவங்க ஒவ்வொரு இடத்துக்காக என்ன பண்றாங்க? மாறி மாறி வராங்க. வித்தலுக்கு வராங்க, எரிவுக்கு வராங்க. கடைசி எங்க போனப்போ யோர்தானை கடந்து போக வேண்டும் இந்த எலியா. ஆனா கூட போறது யாரு? எலிசா கூட போறான். இந்த எலியாவை தொடர்ந்து என்ன பண்ணிக்கிறான்? ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறான். தண்ணி எங்க வேணா விடவே மாட்டேங்கிறான். இந்த எலிசா கூடவே போறதுனால எல்லா பக்கமும் அவனுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு பக்கத்துல பார்க்கும்போது யோர்தானை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யோர்தான் எப்படிப்பட்ட யோர்தான் நதி? வெள்ளம் புரண்டு போல எது இருந்தாலும் எப்படிப்பட்ட யானை எதா இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட புரண்டவர் தான் அந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். இப்ப எலியா என்ன பண்றாரு? மீண்டும் படிங்க. அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து தண்ணீரை அடித்தான். பாருங்க, சாதாரண ஒரு சால்வை இன்னும் நம்ம உருக்கி தண்ணீர் இல்லையா? நம்ம கூட என்ன பண்ண? சாதாரண ஒரு துண்டை கூட முறுக்காம சும்மா அடிச்சா வலிக்குமா? சால்வை எடுத்துங்க, ஒரு துண்டு எடுத்து சுத்தம் அடிச்சு பாருங்க. என்ன ஒரு துண்டு அப்படி காத்துக்கு துண்டுலாம் அப்படி விரிஞ்சு பறந்து போயிடும். ஆனா அதே துண்டை 2ஆ முறுக்கி அடிச்சு பாருங்க, எப்படி இருக்கு? அடி பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க எலியா பாரு என்ன பண்றானே, சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்தான். இல்லையா? சால்வையை முறுக்கி தண்ணீரை எடுத்தான். இந்த நாளே நம்மளோட கத்தோட வார்த்தை பேச வேண்டிய வார்த்தை, சால்வையை முறுக்கி தண்ணீரை அடி. சொல்லுங்க, சால்வையை முறுக்கி தண்ணீரை அடிக்கணும். பாருங்க, அப்படி சால்வையை முறுக்கி தண்ணீரை அடிக்கும் போது அந்த தண்ணி என்ன ஆச்சு? 2 பக்கமாக இருந்து அவளுக்கு வழி விட்டது. அவங்க எப்படி போனாங்க? உலர்ந்த தரை வழியாக போனாங்க. இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள், உங்களுக்கு வழி விலகாத இருக்கிற காரியங்களை நீங்கள் சால்வையை முறுக்கி அடிக்கும் போது அது உங்களுக்கு திறந்து விடும். இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்? அக்கறைக்கு போக வேண்டும். போறதுக்கு வழி இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சால்வையை முறுக்கி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை நீங்க அடிக்கும் போது அந்த பிரச்சனையை ஓடி போய்விடும். இல்லையா? உங்களுக்கு வழி வாசல் திறந்து விடும். ஆமா, பாருங்க, மெயின் கேட்ல பாத்தீங்கன்னா லாக் மார்க் வந்துடும். என்ன பண்ணுவாங்க? டோக்கன் கொடுத்து அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். இல்லாட்டி ஓப்பன் ஆகாது. ஒவ்வொரு காரு, ஜீப், பஸ் எல்லாத்துக்கு நின்று என்ன பண்ணுவாங்க? புத்தம் போகணும். அந்த மாதிரிதான் இதுவும். நீங்கள் அந்த தண்ணீரை நீங்க அடிக்கும் போது அது உங்களுக்கு வழி திறந்து விடும். நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து சென்று விடலாம். அது பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்ல, உலர்ந்த வழியா போறாங்க. உலர்ந்த தரை வழியாக அவங்க போறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்திருக்கிறார்கள். இல்லையா? அப்ப அந்த தண்ணி அவங்க என்ன வந்திருக்குது? அந்த தண்ணி அவங்களுக்கு என்ன வந்திருக்குது? தடை. அக்கறைக்கு போக முடியாதபடி தடையாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி அநேக தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை நீங்கள் சால்வையில் முறுக்கி அந்த தடையில அடிக்கும் போது அது உங்களை விட்டு பயந்து ஓடி போயிடும். இல்லையா?
இங்க இன்னொன்னு பார்க்கிறோம், சால்வை. இந்த சால்வை பாருங்க, கர்த்தர் இப்படியே சொல்லுகிறார், அபிஷேகம் என்னும் சால்வையை நீ முறுக்கி அடி. இல்லையா? நீ சால்வை என்பது அபிஷேகம். ஆமென். கடந்த வாரமாக தான் பார்த்துக்கிறோம். இந்த சால்வை, இந்த அபிஷேகத்தினால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அடிக்கும் போது அது இரண்டு பக்கமாக என்ன தெரிச்சு ஓடிடும். உங்களுக்கு வழி இல்லை, வாசல் இல்லை, முன்னணி கூடாது பிடிக்கிற அடிக்கப்பட்ட எல்லா கதவுகள் அது திறந்து விடும். பாருங்க இந்த சால்வை பாருங்க, இந்த சால்வையோட மகிமை கண்டுதான் யார் வரா? எலிசா வரான். இந்த சால்வைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது, அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 19 படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். பாருங்க, 12 ஏறு ஓட்டுறவனா எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் சொல்லுங்களே. 12 ஏறு மாடு ஓடுறான்னா எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்? நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவனா இருப்பான். ஆமா. ஆனா எலியா சாதாரண ஒரு சாதை போட்டவன்னு என்னாச்சு, அவனுக்கு இருக்கிற சொத்து பொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இடியா பின்னாடி வர்றதுக்கு அவனுக்கு என்னாச்சு, மனது வந்தது. என்ன காரணம்? அந்த சால்வை அவனுக்கு கர்த்தரோட வல்லமை, கர்த்தரோட அபிஷேகம் அவனுக்கு இறங்கினபடினால இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை என்று எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடி வந்தான். இல்லையா? பாருங்க, அப்ப சால்வை என்கிற அபிஷேகத்தை பெற்ற உடனே அவனால சும்மா இருக்க முடியல. இல்லையா சொல்றான், நான் உனக்கு செஞ்சத நினைச்சுக்க. இல்லையா? கர்த்தருக்குள்ள கொடுத்ததை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன போய் விட்டு போய் அப்படியே வந்துட்டானா? என்ன எல்லாம் போய் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு நாங்க பின்பற்ற வருகிறேன். இல்லையா? ஆமா, போயிட்டு அப்படியே வரல. பேதுரு பாருங்க, அந்த வலை அந்த போட்டு மீனை விட்டு போட்டு திரும்பி வந்தான். ஆனா எலிசா பாத்தீங்கன்னா அப்படி வரல. என்ன பண்ண, அது ஏற்படல உடைச்சு விறகாக்கி மாடுல அடிச்சு இறைச்சி செஞ்சு எல்லாம் சாப்பாட செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டான். இல்லையா? என்ன அப்படின்னா திரும்ப விட்டுருந்தோம்னா ஒரு வேலை மனசுமா மறுபடியும் போயிடும், 7 போச்சுக்கலாம் அப்படி என்னோட வந்துக்கலாம் கூட நினைச்சு அது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனா பேதுரு பாருங்க, ஒரு வேலை ஏசுல விட்டு போட்டு போன மீன் என்ன இருக்குது, போட் இருக்குது, மீன் என்ன இருக்குது, வலை இருக்குது, மீன் பிடிச்சு உழைச்சிக்கலாம். இல்லையா? இப்படிதான் என்னது, காய்ப்பில மேல கை வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு நம்பி வந்தாச்சு. ஆமென். வந்தாச்சா? இயேசு வந்தாச்சு. முன்னேறதுல என்ன விட்டு விலகி விட வேண்டும். இல்லையா? 1 2 பாருங்க, விட்டு விலகிட வேண்டும். இயேசு நம்பி வந்தாச்சுன்னா அவரு தான் எல்லாம். எலிசா பாருங்க, எல்லாம் விட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாதான் அப்படின்னு வந்தான். அந்த சாண்டு மகிமை அவனுக்கு தெரிந்தது, அபிஷேகத்தோட வல்லமே அவனுக்கு புரிந்தது. 21 படிங்க. பாத்தீங்களா? அந்த சால்வை போட்ட உடனே அவனை எதிர்கொள்ள இருக்க முடியல. சால்வைக்கே இன்னும் வளைமை இருக்குன்னா இன்னும் என்ன வளைமைலாம் இருக்கு அவனுக்கு என்னது ஆச்சரியம், அதிசயம். எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா?
தொடர்ந்து அவனோட என்ன பண்ணா டிராவல் பண்ணோட ஊழியம் செய்தான். ஊழியம் செய்ய செய்ய அவனுக்கு இன்னும் என்ன ஆச்சு, அதிசயமா இருந்துச்சு, அற்புதமா இருக்குது. எலியாவோட அந்த சாவோட வல்லமை இன்னும் கிடைச்சா எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். உணவே இருக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை உணவே இல்லை. இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது அவனுக்கு என்ன செய்யணும் கேளு. அவன் சொல்றான், ஆவியின் வரவனுக்கு இரட்டிப்பா வேணும். எலியா செஞ்ச அதிசயம் அற்புதம் எவ்வளோ, 100. பாருங்க, எலியா செஞ்ச அதிசயம் அற்புதம் 7, அது இரட்டிப்பா கேட்டதுனால எலிசா செஞ்சது 14. இல்லையா, கர்த்தர்னால உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஐயா எனக்கு 1 போதுங்க, எனக்கு 1 போதுங்க, 2 போதுங்க, இல்ல அதுக்கு மேலே கர்த்தர்களுக்கு கொடுப்பார். இல்லையா, ஆமா எனக்கு 1 சென்ட் இடம் இருந்தா போதும், வீடு கட்டிக்குவேன், இல்ல கர்த்தர் அதுக்கு மேலே கர்த்தர் கொடுப்பார். இல்லையா, நம்மளுடைய மனோடைய குருவை பாத்தீங்கன்னா கொஞ்சம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்குது அதிகம். இல்லையா, ஆமா, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்துல தோன்றவில்லை. கர்த்தர் உங்களுக்கு மறைச்சு வச்சு ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியல. நம்ம நினைச்சிருக்கோம் போதும், ஒரு 10,000 வந்தா போதும், ஏன் 1 கோடி கொடுத்தா வாடகை இல்லைங்களா? கர்த்தர் நினைச்சிரு மறைச்சு வச்சிருக்கிற, கண் காணவில்லை, காது கேட்கல. எப்பா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரா? இல்ல. இங்க பாரு சொல்லிக்கிறாரா? கண் காணவில்லை. இருக்க தோன்றிருக்குது, அதுவும் இல்ல. புரியுமோ? இல்ல. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மீறி நமக்கு இந்த பாட்சிக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா சாவி வேணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சாலை வாங்கிக்கிறீங்களா? சொல்றேன் இல்லையா, நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோ. கர்த்தர் சொல்லி, நான் உனக்கு செஞ்சதை நீ நினைத்துக்கொள். இல்லையா, சால்வை அபிஷேகம் சால்வை நீங்கள் முறுகி அடிக்கும் போது உங்களுக்கு விரோதத்தில் எல்லா காரியங்களும் விட்டு விலகி விடும். இல்லையா, நம்ம என்ன நினைப்போம், இக்கரைக்கு இருந்து அக்கறைக்கு போய்தான் ஆகணும். போகணுமா? பாருங்க எல்லாம் போகணுமா? எங்க வந்தாச்செல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க வந்தோம்? சென்னையில இருந்து வந்தேங்க. ஃபர்ஸ்ட் எங்க வந்தோம்? பெத்தேல்ல இருந்து வந்தாச்சு. 2வது எங்க வந்தோம்? எரியோத்துல வந்தாச்சு. வேற எங்க போறோம்? யோர்தானை தாண்டி போகணும். இல்லையா, அந்த பரலோகத்துக்கு வேணும்னு கடந்து போக வேண்டும். அந்த பரலோகத்துக்கு போற எல்லா தடை என்ன இருக்குது? யோர்தான் நதி இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, புள்ள பிரச்சனை இருக்குது, மாமியார் பிரச்சனை இருக்குது, கணவன் பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் என்ன இருக்குது. நம்ம எங்க போகணும்? அதெல்லாம் தாண்டி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு அபிஷேகம் என்னும் நீங்க சாவி நீங்க முறிச்சு அடிச்சா மட்டும்தான் அங்க போக முடியும். ஆமே, இப்ப புரிஞ்சுதா? சுத்தி வச்சு கட்டுரை கொண்டு வர்றாரு, அங்கதான் கொண்டு வர்றாரு. அபிஷேகம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஐடி கார்டு அதுதான் உங்களுக்கு. அவங்களுக்கு கேட்கிறான், வருஷத்து அபிஷேகத்தை பெற்றீங்களா அப்படின்னு. அது இதுக்கு தெரியவே தெரியாது. வெளிநாடு பெற்றீங்க மறுபடியும் என்ன பண்றாங்க? அபிஷேகம் பெறாங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வைத்துக் கொண்டு அடிச்சா மட்டும்தான் யோகா நதி வழி விட்டு விலகும். அதை விட்டு அடிச்சா மட்டும்தான் கடன் ஓடி போயிரும். அதை விட்டு அடிச்சா மட்டும்தான் எல்லா இது கஷ்ட நஷ்டம் எல்லாம் இன்னும் ஓடி போயிரும். அப்ப அந்த சாவி என்னணும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் சாவி நீங்க எடுத்து என்னணுமா? சும்மா இல்ல, அதை முறுக்க வேண்டும். முறுக்க வேண்டும் அப்படி என்றால் வைராக்கியம் வேணும். அபிஷேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வைராக்கியம் இருக்கா? பாருங்க, பவுல் அந்த ஊருக்கு போகும்போது அந்த வைராக்கியம் இப்படி இருக்கிறாங்களே, அவனுக்கு வைராக்கியம் வருது, ஆகிய வைராக்கியம் வருகிறது. இப்படி கண்மூடி கனவுலாம் பண்றாங்களேன்னு என்னாச்சு? அவனுக்கே மாலை போடுறாங்க, நீ சாமின்னு போடுறாங்க. ஏய், நான் இந்த மாதிரி மனசு தாண்டா அப்படிங்கிறான். பாருங்க, ஆகிய ஒரு வைராக்கியம் வேணும், அபிஷேகத்துக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ஆமே, அந்த வைராக்கியத்துல நம்ம என்ன வேணுமா? அடிக்கும் போது மட்டும்தான் அது விலகி ஓடும். இல்லையா, விலகி ஓடும். எல்லாத்துக்குமே தெரியும், நாய் கறிக்கு நாய்க்கு முன்னாடி நம்மால் ஓடுறது ஃபர்ஸ்ட். நம்மால் என்னது? நாய்க்கு போய் ஓடுறது, துப்புன்னு ஓடுறது. ஆனா அது நீங்க லைட்டரை முறுக்கி வச்சுக்கீங்களா, என்ன நாய்
அப்படி நிக்கும் பாரு, பாத்துறீங்களா? அனுபவப்படுத்துங்க எல்லாத்துக்கும். நீங்க அப்படியே கல்லெடுக்கணும், அப்படி திரும்பி ஆக்ஷன் பண்ண போதும். வர நாய் ஓடுற நாய் அப்படி நின்று பார்க்கும், அப்படி திரும்பி போயிடும். அந்த மாதிரி என்ன ஆகணும்? ஒரு முறுக்கு வேணும், சாப்பிடறது இல்ல, ஒரு வைராக்கியம் வேணும். ஆவியில ஒரு வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு சாதாரணமாக தெரியும், இல்லையா? அந்த யோகா நதியில சின்ன ஓட்டத்தோட மண்ணோட கால் வைக்க முடியாது, இழுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட நதி மேல இருந்து அப்படியாக வருகிறது, பலமாக வேகமாக. அந்த நதியில சாதாரண கால் வைக்க முடியாது, இல்லையா? யார் கால் வச்சாங்க? யாரு கால் வச்சா யோகா நதியில? நீங்க யாரு கால் வைக்கலாம்ல? பாருங்க, யோகா நதியில ஆசன் உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு வந்து கால் வைக்கும் போது அது அப்படியே நின்று குயில் குயிலாக வந்தது. நீங்களும் ஆசிரியர்கள் தான். நீங்கள் அந்த அபிஷேக சாலை நிகழ்த்தி கால் வைக்கும் போது உங்களுக்கு தான் ஓடி வருகிறது, அடிச்சுட்டு போற ஓடி வர தண்ணி அப்படியே ஸ்டாப் ஆயிடும், இல்லையா? உங்க வருமானத்தை வேகமா கொண்டு வர்றது, உங்க ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தி கொண்டு போறது எல்லாம் அப்படியே நின்று. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, யோகா நதியில் நீங்க காலை வைக்க வேண்டும். கால் வைப்பது உங்களுக்கு பலன் வேண்டும். அந்த பலன் சாவி இருக்கிற அந்த அபிஷேகம், அது வைராக்கியத்தோட நீங்க காலை வச்சு நீங்க அடிச்சு பாருங்க, கடன் ஓடிய போயிடும். உங்களை டிஸ்டர்ப் பண்றது என்ன? வழிவு போகாது என்ன? பெரிய கடன், ஐயோ பெரிய கடனா இருக்குது. நீங்க சாவியை நீங்க முடிச்சு அடிச்சு பாருங்க, அது அந்த சாவிக்கு வளர்ச்சி முன்னாடி கடன் இருக்காதே. ஏன்னா அடிக்கிறது என்ன? கட்டுற அபிஷேகம். நீங்க அதுல அடிங்க, எதா இருந்தாலும் உச்சத்தை அடிக்கிறது போமா போகாது. நீங்க அபிஷேகத்தை அடிச்சு பாருங்க. வீட்டு பிரச்சனையா? அபிஷேகத்துல அடிங்க, முறுக்கி வைராக்கியம் அடிச்சு பாருங்க, வீட்டு பிரச்சனை மாறிடும், இல்லையா? குடும்பத்துல சண்டை போராட்ட பிரச்சனை ஏன் அபிஷேகத்துல அடிச்சு பாருங்க, வெள்ளைக்கு ஓடிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அக்கறைக்கு போலாம். நம்ம என்ன பண்றோம்? இக்கரைக்கு அக்கறைக்கு போய்த்தாகணும். அவங்க அடிச்ச அடியில இரண்டாக பிளந்தது, உலர்ந்த தலைவலியாக அவன் கடந்து இக்கரைக்கு அக்கறைக்கு போனாங்க, இல்லையா? நமக்கு ஒரு அக்கறைக்கு போன காரியம் இருக்குது, அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் போட்டாங்க இருக்கிறது, அதெல்லாம் சும்மால கடந்தா போக முடியாது. இது சாவி இல்லாம நீங்க போனீங்கன்னா அந்த யோகா இல்லாது உங்களை அப்படியே கூட்டிட்டு போயிடும். சொல்ல வர மறுபடி, நீங்க சாவி இல்லாம நீங்க கடல் இறங்கினா அந்த கடன் அப்படியே அமுத்தி கொண்டு போயிடும். நீ சாவி இல்லாம நீங்க இறங்குனீங்கன்னா நடத்து கஷ்டப்படுற நஷ்டம் அப்படியே அமுத்தி கொண்டு போயிடும். நீ சாவி இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உருவமா எல்லாம் மந்த கிள்ளி சூன்யத்தை அமிழ்ந்து அப்படியே ஒன்றும் இல்லாம போய்விடும். ஆனா நீ சாவியோட போனீங்கன்னா அந்த சாவியை பார்த்து, வல்லமை பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து, சாத்தான் கூடுற எல்லா பிரச்சனையும் போட்டதும் அவனுமா அதை பார்த்து அவன் பயந்து ஓடிடுவான். ஆமென், இல்லையா? கடந்த பார்த்து பார்த்தோம், ஏசாயா 57 பார்த்து என்ன பார்த்தோம்? உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சரி வாய்க்காம போகுது. எப்படி வாய்க்காம போகும்னா, உன்னிடத்துல சாவி இருந்தா அது வாய்க்காமல் போகும், இல்லையா? சாவி இருந்தா வாய்க்காமல் போகும். ஒண்ணு இல்ல, வேதனோட உருவாக்கப்பட்டு அணைக்கணும்னாங்க, சுகமானாங்க. எப்படி? கச்சிப்பு, உருமுளை துணி, இயேசு கிறிஸ்துவோட என்னது தொங்க வஸ்திரத்துல ஓசை தொட்டதுதான் என்னாச்சு? வல்லமை முறப்பட்டு போனது, இல்லையா? என்ன வருது? தொட்டது உண்டு. இதுதான் முந்திரி கொட்டையாச்சு. ஐயரே இவ்வளவு கூட்டமா இருக்குது, எல்லாருமே என்ன பண்றாங்க? நெருக்கிறாங்க, தொடுறாங்க. இதுல யாரோ ஒழுங்கு தொட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும், இல்லையா? என்ன இடத்துல இருந்து வல்லமை முறப்பட்டது எனக்கு தெரியும். எல்லாமே தொடலாம், இல்லையா? நல்லா கவனிங்க, எல்லாருமே இயேசுவை தொடலாம். ஆனா அவரை தொட்டார் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வல்லம் போகும். ஆமென், சொல்ல வரேன். அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்கிறாங்க, தொடறாங்க, எல்லாம் பண்றாங்க. அநேக ஜனங்கள் சபைக்கு வராங்க, புரிஞ்சுக்க. அநேக ஜனங்கள் சபைக்கு வராங்க, அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்கிறாங்க. சோடு சோடு முட்டிட்டு போகுது. அவங்க இயேசு கிறிஸ்து போல, இவங்க என்ன டைட்டா போறாங்க, ஜனங்க என்ன பண்றாங்க? தள்ளிதான் போறாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க என்ன ஆகுது? உடம்புலாம் டச்சப் ஆகுது, ட்ரெஸ் தொங்க வஸ்திரம் என்ன ஆகுது? ஒட்டிக்கிறது. ஆனா அப்பெல்லாம் வல்லமே புறப்படல,
ஆனா ஸ்திரீ ஓரத்துல போய் தொட்ட உடனே வல்லம் புறப்பட்டுருச்சான். எப்படி பாருங்க, அநேக ஜனம் தொடுறாங்க, ஆனா அவரை தொட்டவங்களுக்கு வல்லமை புறப்படுது இல்லையா? அநேக ஜனங்கள் ஆலயத்துக்கு வரலாம், அந்த ஆலயத்தை வந்த ஜனங்கள் அவரை தொடும் போது வல்லமை புறப்படும். நினைக்கிறோம் எல்லாம் வரோம், ஏதோ போறோம், இல்ல சும்மா வந்துட்டுலாம் போக முடியாது. நீங்க கண்டிப்பாக வஸ்திரத்தை நீங்க தொட்டே ஆகணும். வஸ்திரத்தை போட்டு தொட்டா மட்டும்தான் அந்த சாய்வு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, சொலக்காத்துல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அப்பயும் அதான் குதிரையும் 2 பத்தியும் என்ன வச்சு பிரிஞ்சு போச்சு. கேக்குறான், கிராம வீரர் குதிரையமா இருந்தீங்களே, என்ன ஆச்சு? மேல இருந்து என்னது சாலை வருது. அந்த சாலை என்ன பண்றா? மீனமா அந்த சாலை எடுக்கிறான். இவன் போய் எலியா தேவன் எங்க இவன் அடிக்கிறான். தண்ணி 2ஆக இழக்கிறது இல்லையா? அமீன். அடிக்கிற ஆளுதான் வேற, அபிஷேகம் ஒண்ணுதான் இல்லையா? சரி பலிச்சான் சரி, அபிஷேகம் ஒண்ணுதான், ஆளுதான் வேற. எலியாவின் தேவன் எங்க அடிச்சா பாருங்க, கனி மீனமாக இழந்துருச்சு. மக்களுக்கு 50 பேரு பாக்குறாங்க. இப்ப எலிசா தானே என்ன ஆஞ்சிக்கிறான் இவனுக்கு என்னன்னு. ஆனா எலியாவோட சால்வை எடுத்து இவன் அடிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சது, எலியாவின் ஆவியவனுக்கு இதுக்கு இந்த அபிஷேகம் உனக்கு அது சென்று அவர் அணுகிறார்கள், தொழுகிறார்கள் இல்லையா? அது வரைக்கும் எலிசா யாரு? அசிஸ்டன்ட் தான், அசிஸ்டன்ட் தான் இருந்தான் எலிசாவும். எப்ப சால்வை எடுத்தாலும் அப்பவே என்ன எல்லாருமே இவங்களுக்கு பயந்து விட்டார்கள் இல்லையா? நீ கண்டிப்பாக சால்வை எடுத்தே ஆகணும். அபிஷேகம் என்னும் சால்வை நீங்க வைரேகமாக நீங்க முறுக்கி நீங்க தண்ணீர் இந்த பிரச்சனை நீங்க அடிக்கும் போது அந்த பிரச்சனை பயந்து ஓடிவிடும் இல்லையா? ஆமென். பாருங்க எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். நதி போல ஒரு வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை ஸ்தலங்கள்ல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு எல்லா பிரச்சனையும் போல வருகிறது யோர்தான் நதி. இந்த நதிகள்லாம் நம்ம என்ன கடந்து போக வேண்டும் என்றால் சால்வை கண்டிப்பாக நமக்கு வேணும், அபிஷேகம் நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா? அது வந்த போது அபிஷேகத்தின் நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகம் இல்லாம வாழ்க்கையில நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். ஒரு மனுஷன் காலையில இருந்து நைட்டு முடிய வரைக்கும் தண்ணி குடிக்காம, தண்ணி யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? துணி துவைக்கிறதுக்கோ, குடிக்கிறதுக்கோ, குளிக்கிறதுக்கோ தண்ணி இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா? சாப்பாடு செய்யணும்னாலும் தண்ணி வேணும், சாப்பிட்டு கை கழுவுறதுக்கும் தண்ணி வேணும், வாய் கழுவுறதுக்கும் தண்ணி வேணும், எல்லாத்துக்குமே தண்ணி அவசியம். அதே மாதிரிதான் அபிஷேகம் அவசியம். மனுஷனுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி முக்கியம்னா, அதே மனுஷனுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அபிஷேகம் முக்கியம். ஒரு நாளைக்கு போதுமா? அடுத்த நாளும் தண்ணி குடிக்கிறோமா? அதே மாதிரிதான் வருஷத்துல 365 நாளும் நம்ம சாகர வரை தண்ணி என்ன பண்றோம்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தரோட வருகிற வரைக்கும் அபிஷேகம் பயன்படுத்துறது. ஆமென் இல்லையா? இல்லைங்க, இது இந்த கிறிஸ்துமஸ் நான் அபிஷேகத்தை பயன்படுத்திக்கிறேன், பெரிய விழா குதிரைக்குள்ள நடக்குது அப்ப நான் பயன்படுத்திக்கிறேன், இல்ல வாரத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது நடக்காது. நீங்க கண்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சால்வையின் அபிஷேகங்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆவின் வரம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். கண்டிப்பா நன்மை உங்களுக்கு வேணும் என்றால் நன்மை கண்டிப்பா நன்மை எனக்கு தர சொல்றார். என்னது? இதுதான். சாவி நீங்க பெற்றுக்கொண்டா மட்டும்தான் கண்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ யோர்தான் நதி அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? அபிஷேக சாதனைகள் வைராக்கியமாக முறுக்கி அடிக்கும் போது அது 2ஆக இழந்து விடும். இல்லையா? இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோர்தான் நதியில பிரச்சனைகள் இருக்கிறது, அது சும்மால கடந்து போக முடியாது. நீங்கள யாரு? நீங்க யாருங்களா? ஒவ்வொரு ஆசைகள் நீங்கள கால் வைக்கும் போது இன்னொரு என்ன ஆகுனா இழந்து போக வேண்டும். நம்ம எங்க கால வைக்கிறோம்? கொண்டு போய் எங்க கொண்டு கால வைக்கிறோம்? நமக்கு துன்பம் வர்றது, நமக்கு நஷ்டப்படுத்துறது, நம்ம கடல சிக்க வைக்கிறது, அங்கவே கால வச்சிடறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நஷ்டமே இருக்கு. வேலையே இல்லைங்க. காலை எங்க வச்சுக்கிற?
ஏன் பிரச்சனை? யார் எங்க வச்சுக்கிற? நீ ஆஸ்தாரிய, நீ எங்க காலை கொண்டு வந்தால் யோதா நிலை காலை வைக்கணும். பிரச்சனை எங்க இருக்குது? கொண்டு காலை வைங்க, அடிங்க, தண்ணியில அபிஷேகம் வளமை பெற்றுக்கொண்டு அடிங்க பாருங்க. யோதா இரண்டாக இழந்து விடும். இல்லையா? ஆமே. ஒரு ஊருக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், போய் காலை வைக்கும் போது அங்கிருந்து என்ன வேணும்? பயந்து ஓடணும். இல்லையா? பயந்து ஓட வேண்டாம். நாம என்ன பண்றோம்? அந்த ஊருக்கு போறதுக்கே பயந்துறான். அந்த ஊருக்கு போறதுக்கு பயந்து போறோம். ஐயோ அந்த ஊரா, அந்த ஊருக்கு போன கட்டி வச்சிருவாங்களே, துவா உரிச்சிருவாங்களே அப்படிங்கிறது. இப்ப இருந்து என்ன பண்றது பாருங்க. அந்த எலிசாவுக்கு எவ்வளவு ஒரு இது பாத்தீங்களா, வைராக்கியம். இந்த எலியாவோட என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. அது எப்படி அணுகணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பா நீ கேட்கிற என்ன காரியம் தெரியுமா? அரிதான காரியத்தை கேட்கிறாய். என்ன காரியம்? கிடைக்காதது ஒண்ணு, அதிசயமான ஒண்ணு கேட்கறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நீ என்ன பண்ற? நீ பார்க்கும்போது நீ பெற்றுக்கொள்வாய். இல்லையா? நம்ம கேட்கிற அப்பதான் கேட்கணும். அதுதானே காரியத்தை கேட்கணும். ஆண்டவரே நடக்க முடியாது, இது முடியாதுங்கிறாங்க, முடியாது சொல்றாங்க, இது ஆகாதங்கிறாங்க, இது ஒண்ணுமே இல்லாத சொல்றாங்க. அதுதான் நடக்கும். இல்லையா? ஆகாத சொல்றாங்க, அதுதான் என்ன ஆகும்? தள்ளப்பட்ட கல்லுனா மூளைக்கல். யாரால தள்ளி வச்சாங்களோ நீ மூளைக்கல் ஆகணும்னா சால்வை எடு. இல்லையா? அபிஷேகம் சால்வை நீங்க எடுத்து நீங்க அடிக்கும் போது தள்ளப்பட எல்லாம் என்ன சொன்னாங்க? புத்திரங்கள்லாம் இவங்க பாரு, இந்த நாள்ல எளிய எடுத்து கொள்ளப்படுவது தெரியுமா? எனக்கு தெரியும், நீ சும்மா அப்படி போறான். என்னோட குரு தூக்கிட்டு போறாங்க தெரியுமா? தெரியும், நீ பேச. ஆனா 50 பேர் என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்க. அந்த எலிசா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டான் சால் வல்லமை. இல்லையா? எத்தனையோ பேர் வல்லம் அந்த சால்வை தெரிஞ்சவங்க மட்டும்தான் வைராக்கியமா கேட்பாங்க. ஆமே. அப்ப எத்தனை பேர் இருந்துக்கிறாங்க மொத்தம்? சொல்லுங்க, எத்தனை பேர் மொத்தம் வந்துருக்கிறாங்க எலியாவோட? நல்லா கணக்குல வீக்குங்க, நீங்க சொல்லிருங்க. பாருங்க, எலியாவோட 51 பேரு, 50 பேரு வேற, எலிசா ஒண்ணு. இந்த 51 பேர் இருந்துக்கிறாங்க. இந்த 51 பேர்த்துல எலிசாவுக்கு மட்டும் ஏன் அந்த வைராக்கியம்? அந்த 50 பேர் எங்க இருந்தாங்க? எலியாவோட இருந்தாங்க, எலியாவோட சாப்பிட்டாங்க, எல்லாம் எலியாவோட பழகினாங்க, எலியாவோட தான் தூங்குனாங்க. எங்க ஒண்ணு எலியாவோட இருந்தாங்க. ஆனா அந்த 50 பேருக்கு என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. அந்த சாலையை குறித்து ஒரு இது இல்ல, வெளிப்பாடு இல்ல. அந்த சாலையை குறித்து ஒரு அக்கறை இல்ல, வைராக்கியம் இல்ல. 50 பேர் இங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, தூக்க வேண்டியது. ஆனா எலிசா மட்டும் பார்த்தான், இந்த வல்லாம எனக்கு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஏவனோட நாமத்தை மகிமைப்படுத்து. இல்லையா? பாருங்க எப்படி வைராக்கியம் பாத்தீங்களா எனக்கு. இந்த 50 பேருக்கு என்ன அடிச்சது தெரியுமா? சோறு கிடைச்சது. அரிசியா இருக்கும் கொஞ்சம் ஏன்னா நமக்கு என்ன, நமக்கு யாரும் கட்ட சோறு எங்க வேணா சோறு கிடைச்சது. ஆனா இவன் பார்த்து சோறு எனக்கு முக்கியம் இல்ல, என் சோறு எனக்கு முக்கியம் இல்ல. இந்த வல்லமை செஞ்சு தேவனத்தை மையப்படுத்துற மாதிரி நான் இந்த வல்லமை டபுளா செய்யணும். தேவனோட வல்லமை வெளிப்படணும். இல்லையா? அதுதான் பார்த்தான். சும்மா சாலையை வச்சுக்கிட்டு நானே வச்சுக்கிட்டு வந்தாலும் வரல. அந்த சாலையை வச்சுட்டு என்ன பண்ற கர்த்தர் பாக்குறாரு. இந்த ஆவியின் வரம் ஒவ்வொருக்கும் தகுந்தபடி கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுக்கிறாரா? ஒரு ஆளுக்கு தெரியாது. உன் தகுதிக்கு என்ன அந்த வார்த்தை கொடுக்கிறாரு. ஆமென். இல்லையா? ஆமா. இடி இடிச்சு ஐயோ ஓடி போன கொண்டு போய் நீ விசுவாசோட வார்த்தை கொடுப்பாரா? இல்லை கவனிங்க, இடி இடிக்குது, ஒரு பயந்தவன் வச்சுக்கிறான், பையன் இருக்கிறான், அடிச்சுட்டு ஓடுறான், இந்த காலத்துல ஓடுறான். அவனுக்கு போய் விசாச ஆற்றுறது விசாச வல்லமை கொடுப்பாரா? வரவு கொடுப்பாரா? அப்போ அந்த பையனுக்கு என்ன அவன் அடுத்து என்ன தேதிக்கிறான்? பயத்தை விடுங்க, என்ன தேதிக்கிறான்? அந்த தேர்தல்ல வார்த்தை கொடுப்பான். இல்லையா? ஆமென். ஆமா, எதை வந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமா இருக்கிறான். பாத்தீங்களா? அவனுக்கு என்ன ஒண்ணு பாரு சொல்லுங்க, வார்த்தை கொடுப்பார். ஆவியின் விதங்கள் வாயின்னு வராங்க வேற வேற. அது ஆவியானவர் ஒவ்வொருக்கு இன்னொரு மருந்து கொடுக்குறாரு. ஆனா கொடுக்கறது ஒண்ணுதான், கொடுக்கறது ஒருத்தருதான், அபிஷேகம் ஒண்ணுதான், பெற்றுக்கிறது ஆளுதான் வேற. இல்லையா?
தேவதான் 51 பேர் இருந்தானுங்க. 50 பேர் என்ன சும்மா இருந்தானுங்க. இந்த ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தான். தேவ வல்லமை வெளிப்பட என்ன பண்ணணும்? கண்டிப்பா சும்மாலாம் போனா ஆகாது. போனா அப்படின்னா கூட்டமே அப்படியே இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க பேர் பாருங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா இருப்பான். ஆனா மரியாவும் சொல்றாங்க இயேசுவை காண வீட்டு வந்து சரீரத்து கால சொன்ன உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா பேருக்கு முன்னாடி ஓடு வந்துட்டானுங்க. பேருக்கு முன்னாடி 11 பேர் ஓடி போய் என்ன பண்ணானுங்க? நின்றுட்டானுங்க. உள்ள வரல, இங்க வரல, உயிர்க்குள்ள வரல, சரீரத்தை பார்க்க வரல. ஆனா பேருக்கு பின்னாடி வந்தான், அவன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தான். ஆமென் இல்லையா? பாருங்க தைரியம் எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி ஓடுனா நானும் வருவேன், நானும் பார்ப்பேன், என்ன பண்ணுங்க அங்கேயே நின்ட்டானுங்க பயந்துக்கிட்டு. ஆனா பேருக்கு பின்னாடி வந்தவன் அவன் தான் முன்னாடி வந்தான். ஆமென் இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு ஒண்ணு கொடுக்கிறாருன்னா அந்த கொடுக்குறதுல அவருக்கு என்ன மகிமை வருது? எலிசா பார்த்தான், இந்த வல்லமையினால இந்த அபிஷேகத்தினால தேவநாம மகிமைப்படணும். கர்த்தர் அதுக்கே பார்த்த அப்படியே இந்த ஆசவனுக்கு இந்த கட்டிப்பா நினைன வச்சுக்கோ. செஞ்சா அதே மாதிரி செஞ்சா 14 அதிசயம் கூட செஞ்சான். கண்டிப்பா கேட்ட மாதிரியே பாருங்க. இந்த அபிஷேகத்தினால உங்களுக்கும் பிரயோஜனம், கர்த்தருக்கும் பிரயோஜனம். ஆமென் இல்லையா? எப்படி சொல்றீங்க? இந்த அபிஷேகத்தை நீங்க வல்லமையை பயன்படுத்தும் போது கர்த்தர் நாமம் மகிமைப்படும். இந்த அபிஷேகத்தை வல்லமையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் விலகி ஓடும் இல்லையா? உரைகள்ல 2 பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் சால்வ ஊடகத்தில் இருக்கிறதா? அந்த சால்வையை வைராக்கியமா நீங்க அடிக்கிறீங்களா? சும்மா ஏனதான் போட்டு அடிச்சுட்டு போறது இல்ல. வைராக்கியம் வேணும், முறுக்கும் ஆவியில ஒரு வைராக்கியம் வேணும். இன்னைக்கு தேவநாம மகிமைப்படணும். எல்லாம் இங்க வாங்க, என் தேவன் வாங்கி பாருங்க. காமிச்சானயா இல்லையா? என்னாச்சு? வாங்க அக்னி இறங்கி வந்தது, அப்படி காமிக்கணும். நம்மளோட வல்லமை கிட்ட வல்லமை காமிக்கணும். எல்லாம் இங்க வாங்க, என் தேவன் வல்லமை பாருங்க. கேட்டல மாண்டவரே பாத்துக்க, இறங்கினார் அக்னி, என்னாச்சு? அவ்வளவுதான். அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக தேவனோட வல்லமை மகிமைப்பட்டது இல்லையா? கண்கள் திறக்கப்பட்டது, கண்கள் திறக்காச்சு சொல்றாங்க. தேவநாமம் மகிமைப்பட்டது, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நீ எப்போ நீ தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நினைக்கிறீங்களா, அப்போ அது சால்வ வல்லமை உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? வாசிக்கிற தாகம் உள்ள தண்ணீரை ஊற்று வந்து எதற்கு தாகமா இருக்கணும்? சும்மா தாகமா இருக்கிற, எனக்கு அபிஷேகம் வேணும், அடிமாசம் வேணும், வல்லமை வேணும். நீ எதுக்கு தாகமா இருக்கிற? வாங்கி என்ன வேணும் போற சொல்லுங்க. பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறவன் பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா என்ன வாங்க எடுப்பாங்க. அவனுக்கு என்ன ஆகும்? அநேக காசுல வரும். அவன் வச்சு என்ன பண்ணுவான்? அதையா சொல்லுங்க, சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடலாம், பண்ணலாம். ஆனா என்ன தேடுமா சாகிற வரைக்கும் அவன்கிட்ட பணம் நிறைய இருந்தே இருக்கும், ஒண்ணுமெல்லாம் சும்மா வச்சிருப்பான். அவனுக்கு அநேக காசு இருக்கும், நோட்டு இருக்கு, எல்லாமே இருக்கும். அவன் அதை வச்சு நிறைய சாப்பாடு எல்லாம் பண்ணலாம். அப்பவும் பாருங்க மறுபடியும் புத்தில போயிடான்னு சாப்பிடுவாங்க. அவன் சாகும்போது பாத்தீங்கன்னா 8 லட்சக்கணக்கான பணம் இருக்கும். என்ன இல்ல யூஸ் பண்ணல. அதே மாதிரிதான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வல்லமை யூஸ் பண்ணாம இருந்தா அவன் ஒன்று மேல போய்கிறோம். உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஒரு தாமம் என்ன பண்ண, ஒரு தாமம் வாங்கினது என்ன பண்ண, உதச்சு வச்சுட்டா. இவனுக்கு யூஸ் இல்ல, கொடுத்தவருக்கு யூஸ் இல்ல இல்லையா? அவர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா அவர் நாம அங்க மகிமைப்படணும், வல்லமே வெளிப்படணும், தேவராஜ்யத்தை கட்டணும். துரத்தம்பு தேவராஜ்யம் வருகிறது பாருங்க. அப்ப இந்த நாளை கட்டண வார்த்தை அபிஷேகம் சாதிகளை முறுக்கி பிரச்சனைகளை மீறி எல்லா காரியங்களும் அடிக்கும் போது எப்படி யோகம் பிரிந்து போயிடுதா, அப்படியே உங்களுக்கு எல்லா காரியங்கள் அது பிரிந்து போகும். உங்களுக்கு வழிவாசல் திறக்கப்படும் இல்லையா? சொல்லுங்க, சாவ வேணும் வேணாமா? சாவ வேணும். அபிஷேகம் சாலை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் யோதானே
அடிக்க முடியும். இல்லைங்க யோதனை அடிச்சு போவேன், எல்லாம் பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் போனோம்னா இழுத்துட்டு போயிடும், நஷ்டமாயிரும், எல்லாமே வீணா போயிடும். அவன் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது என்ன வேணும்? எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இல்லையா? மீன் பிடிக்க போற சொல்லிட்டு சும்மா போய் பார்த்து என்ன மீன் கிடைக்குமா? என்ன வேணும்? ஒன்னா வாழை வேணும், இல்லாட்டி துண்டில் வேணும், ரெண்டுல ஏதோ வேணும். எதுவுமே இல்லாம அப்ப மீன் பிடிக்க போகணும், மீன் எப்படி கிடைக்கும்? அந்த மாதிரிதான் யோதான கடக்க போறோம்னு போயிட வேண்டியது, ஒண்ணுமில்ல போய் என்ன பண்றது? போகும்போது சாவையோட போனாங்க, வரும்போது பண்ணா சாவையோட வந்தான், சும்மாலாம் வரல. அதே மாதிரி நாம் எடுத்துக்கொண்டு போன காரியங்கள் அநேகம் இருக்கிறதே. பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், அதுக்கு அபிஷேகம் சாவியை கண்டிப்பாக பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த பரலோக கதையாகிற பூமியில எல்லாம் கையில கத்தர் மாற்றி போல வல்லமே கட்டமை கொடுப்பா இல்லையா? பாருங்க, இலியாவுக்கு ஒரு இது இருக்குது, கெட்டு இருக்குது. சொல்லுங்க, இலியாவுக்கு ஒரு கெட்டு என்ன சொல்லுவான்? அடிக்கடி சொல்லுவான், யாராவது சொல்லுங்க. பாருங்க, அவன் எவ்வளவு திறமை சொல்லுமா, நான் யாரு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பா நிற்கிறான். அது இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை கர்த்தருக்கு முன்பா நிற்கிற நான் அப்படியுமா நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு முன்பா நிக்கிறவன் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம சொல்ல முடியுமா? காலை தூக்கி கர்த்தருக்கு முன்பா நிக்கிறேன் நான் சொல்ல முடியுமா? சொல்றது என்ன இல்ல, தகுதி இல்ல, நம்ம இல்ல. தகுதியெல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்றதில்ல, செய்யறது இல்ல. கர்த்தர் எல்லாரும் தகுதி பத்தி வச்சுக்கிறார். தேவ நிக்கிறதுக்கு கர்த்தர் தகுதி வச்சுக்கிறார். நாம என்ன பண்றது இல்ல, போறது இல்ல. ஆக முன்பு தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீரை ஊற்றும் போது அந்த தண்ணீருக்கு நீ என்ன செய்ய போற? அதான் கேள்வி. நீ தேவனுக்காக வைராக்கி நீ வந்து பிரகாசிக்காக நீ சாதியை கேட்கும் போது அது உனக்கு ரட்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஆமே. அந்த ரட்டிப்பா ஆசீர்வாதம் அவருக்கும் சரி உங்களுக்கு சரி ஒரே இல்ல ரெண்டு. அந்த வலிமையை பயன்படுத்தும் போது அநேக ஜனங்கள் அவரை தெரிந்து கொள்வார்கள் இல்லையா? உங்களுக்கு எல்லா காரியங்களும் அது மாறிடும். நீங்க அபிஷேகத்தில் நீங்கள் செய்ய அடிக்கும் போது, வரைக்கும் அடிக்கும் போது பிரச்சனைகள் மாறும், தேவ நாமம் மகிமைப்படும் இல்லையா? நினைக்கலாம்.